ஹேர் லாஸ். எனக்கு நெறைய முடி கொட்டுது. என்ன பண்றது? ஹேர் லாஸ். சின்ன பாப்பாக்கு கூட, ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு கூட ஹேர் லாஸ். இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணி வந்தவங்க தான். ஸோ நானும் அதே மாரி ஹேர் லாஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷம் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதிலிருந்து தான் நான் நெறைய சர்ச் பண்ணும்போது எனக்கு சில விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் கூட இதே தான். ஹேர் லாஸ் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஐயோ! ஷாம்பு நல்லா இல்ல போல. ஷாம்பு மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. பட் ஷாம்பு மாத்தணும்னா, கரெக்ட்டான ஷாம்பு எப்படி சூஸ் பண்றது? ஸோ நேச்சுரலா சில பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சோப் நட்ஸ் இருக்கும்ல, ஷீக்காய் இது எல்லாமே வந்து ஹேர் லாஸ் ஆன உடனே நான் வந்து அந்த ஷாம்பு நேச்சுரல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 மந்த், 2 மந்த் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து யூஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஸோ அது ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 1 வீக் தான் வரும். அப்புறம் வந்து மறுபடியும் ரெடி பண்ணணும். நம்ம சடனா வந்து ஹெட் பாத் பண்ணணும்னா, மறுபடியும் வந்து அ கெமிக்கல் ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். இந்த சோப் நட்ஸ் இது எல்லாமே அப்பப்போ யூஸ் பண்ற மாரி, இதுவும் அதுவும் எல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்ற மாரி, இன்னும் நம்ம அ ரொம்ப அ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த எப்படியோ நமக்கு இந்த சோப் நட்ஸ், ஷிக்காக்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி, ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு, ஒரு 1 வீக் யூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து எனக்கு செட் ஆகல உண்மையா சொன்னா. இன்னும் என் வீட்ல இவ்ளோ சோப் நட்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். பட் இதுல வந்து நான் இன்னைக்கு ஹேர் லாஸ் இருக்கிறவங்க எப்படி ஷாம்பு வந்து செலக்ட் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கிளாரிட்டி குடுக்க போறேன். வெல்கம் பேக் டு சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. ஃபர்ஸ்ட் ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம யூஸ் பண்ற செலக்ட் பண்ற ஷாம்பு வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் பண்ற மாரி ஷாம்பு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாரி ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பு அவாய்ட் பண்ணணும். நம்ம சூஸ் பண்ற ஷாம்புல வந்து மெயினா எந்த ப்ராப்ளம்க்கு வேணாலும் சல்ஃபேட் ஃப்ரீயா இருக்கணும், பாரபின் ஃப்ரீயா இருக்கணும், அதே மாரி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். எப்பவுமே சூஸ் பண்ணும்போது ஜென்டில் ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணா எந்த மாரி ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்ட் காட்டாது. ஸோ அதனால எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு ஜென்டில் மைல்டு ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ஷாம்புல பைட்டன், கஃபைன், கிரீன் டீ, சா பால்மெட்டோ இந்த இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லாவே ஹேர் லாஸ்க்கு வந்து ஹேர் தின்னிங்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங்கோட நீங்கள் சஃபர் பண்ணுறீங்கன்னா வந்து நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஷாம்பு சூஸ் பண்ணும்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். உண்மையாகவே இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் இந்த மாதிரி ஃபேஷன் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.